அவரை டீஃபேம் பண்ணுறான். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், விஜயை டீஃபேம் பண்ணுறது வேலையை பண்ணுறாங்க. அந்த பைக்குள்ளே சரக்கு வச்சுருக்காரு. நீ வந்து டீ டோட்டலரா? கேட்குற நீ டீ டோட்டலரா? இல்லை நீ எவனை ஆதரிக்கிறியா அவனுங்க எல்லாம் டீ டோட்டலரா? எல்லாம் நான் 6 மணி ஆனவுடனே வண்டி ஓடாத பார்ட்டிங்க தானே. அப்புறம் என்ன யோக்கியம் பேசுகிறீங்க? அவன் குடிக்கிறானோ குடிக்கலையோ என்ன வேணால் பண்ணிட்டோம். அவனுடைய அரசியல் எப்படி இருக்குது அதானே பார்க்கணும். கண்டிப்பாக உங்களுடைய அரசியலை போய்ட்டு வேறு கதைலாம் பேசலாமா? பேசினா கோபம் வரும். அப்போ விஜய்கிட்ட மட்டும் இந்த இதை பேசிக்கிட்டு எத்தனை வாய்கள். நான் நேற்றுலாம் படித்து நொந்து போயிட்டேன். விதவிதமாக ஹைகோர்ட்டுடைய எஸ்ஐடி போட்டதை விமர்சிக்கிற உச்சநீதிமன்றம் அவங்க மட்டும் இதெல்லாம் விசாரிச்சாங்களான்னு. நீ படிச்சியா? ஆர்டர் படிச்சியா? அவங்க எந்த அளவுக்கு அவங்க போய் அந்த ஆர்டரை போடுறாங்கன்றதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு என்னென்னு பண்ணுறது. நேற்றைய அந்த தீர்ப்புலாம் வந்து கிட்டத்தட்ட பெரிய பின்னடைவு திமுகவுக்கு, மற்ற சான்றோர்களுக்கு அனைவருக்கும். சான்றோர் அனைவருக்கும் தானே, அப்படி தானே சார்ந்தவர்கள் அனைவருக்கும். அப்போ அவர்கள் எல்லோருமே எதிர்பார்த்தது இந்த மாதிரி வராதுன்னு. வரலைன்னா வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. வந்ததுனால என்ன பேசுகிறாங்கன்னா, சிபிஐ விசாரணை வேஸ்ட், 4 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், ஆகட்டும் உனக்கு என்ன ஆகும், அது வந்து மாட்டிக்கிட்டார்.